ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட ஸ்டைலான வத்த குழம்பு செய்கிறது எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு வாணலில் நல்லெண்ணெய் விடுறேன். தாளிக்கிறதுக்கு வடகம் போட்டு தாளிக்கிறேன். அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன். இதை 1 by 1ஆகவும் போடலாம், இல்லை சேர்த்தும் போடலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது 3ஐயும் போடுறோம். இதை போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அது வதக்கும்போது அதோட சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அதோட அந்த அரோமா அதுவும் எனக்கு ரொம்ப அது விரும்பி சமைக்கும் போதே எனக்கு அது அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வத்தல் வேணாலும் யூஸ் பண்ணலாம். மணத்தக்காளி வத்தல், இல்லை கொத்தரை வத்தல், இல்லை சுண்டை வத்தல் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி சுண்டை வத்தல் இது வீட்டிலே தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். இதையும் போட்டு வதக்குறோம். இது வதக்கும்போது அது அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் நம்ம நல்லாவே அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டும். அப்புறம் கத்திரிக்காய், நல்லா இலசான கத்திரிக்காவை போடணும். போட்டு அதுவும் நல்லா வதங்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஏற்கனவே புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். உப்பு புளி போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த உப்பு புளியை நான் அதை என்ன பண்ணுறேன், நல்லா கரைச்சி அதில் போடுறேன். அந்த குழம்பு தலையில் கொட்டுறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி மறுபடியும் அந்த புளியை வந்து நல்லா வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிறேன். இல்லை தனியாகவும் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம், இல்லை கையால் ஃபில்ட்ரு பண்ணலாம். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், என்னோடய குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்கும். கார மிளகா வாங்கி தான் அரைப்பேன். அதனால் 2 ஸ்பூன் போடுறேன். போட்டுட்டு இதை தலையை என்ன பண்ணுறேன், ஒரு மூடியை போட்டு மூடுறேன். நல்லா கொதிக்கும். அதே சேம் டைம் நான் என்ன பண்ணுறேன், பக்கத்தில் அடுப்பில் வச்சுட்டு ஒரு வாணலில் மிளகு, சீரகம், அப்புறம் சின்ன பெருங்காயம், அப்புறம் முந்திரி, வரமிளகா, தேங்காய், அப்புறம் மல்லி இதை எல்லாத்தையும் வறுத்துட்டு அரைச்சி அதையும் அது தலையில் அப்படியே கொட்டுறேன். தேங்காவை திருவி போட்டோம்னா நல்லா மைய அரையும். நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் சோம்பேறி, அதனால் தேங்காய் பல்லாக போனதுனால 1-2 பல் அரைப்படாமல் அதில் போடுது. அதுக்கப்புறம் அதை மேலும் சுவை சேர்க்க ஒரு வெள்ளைக்கட்டியை அதில் போடுகிறேன். அது போடும்போது அது கொஞ்சம் டேஸ்ட் அது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த வத்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு நல்ல ஒரு இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னா, இது முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டோம்னா அந்த வாசனை நல்லா தூக்கும். இது டிஃபன் பாக்ஸ்